ஹலோ எவ்ரிஒன். காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பேஸ் பண்ண கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ஒன்று நம்ம எல் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இதை தவிர்த்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொடுக்கப்பட்ட நம்பர் 36, 72, 126 இதுக்கு நீங்கள் எல்சிஎம் என்ன ஹச்சிசிஎஃப் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 36 எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். 9 × 4 36 நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் ஃபைனலாக எழுதக்கூடிய நம்பர் அப்படின்றது ப்ரைம் நம்பராக மட்டுமே இருக்கணும். ஏன்னா இந்த மெத்தடே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அகைன் 9 எப்படி பிரிக்கலாம்? ஸோ 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அடுத்து 72 எப்படி பிரித்து எழுதலாம்? 9 × 8 72. ஸோ 9 3 ஸ்கொயர்னு எழுத முடியும். 8 2 க்யூப்னு எழுத முடியும். அகைன் 126 இது பார்த்த உடனே தெரியுது 6ஓட மல்டிப்பிள் தான் இருக்குது. அப்போது 2 6 12 1 6 6. அப்போ 21 × 6 126. அகைன் அந்த 6 எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 3 × 2. ஸோ 21 7 × 3ன்னு பிரிக்கலாம். அப்போ எத்தனை 3 இருக்குது? 2 3 இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர் ஒரு 2 ஒரு 7 அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த 3 நம்பர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதில் ஹச்சிசிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா ஸோ 3த்துலேயுமே என்ன நம்பர் காமனாக இருக்கும்? இங்கே 2 3 இங்கேயும் 2 3 இங்கேயும் 2 3 காமனாக இருக்கும். ஹச்சிசிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் பவர் நம்ம எடுத்து எழுதுவோம். ஸோ 2க்கு லீஸ்ட் பவர் என்ன? இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 க்யூப் இருக்குது, இங்கே 2 பவர் 1. அப்போ நீங்கள் 2 பவர் 1 எடுத்துக்கோங்க. அகைன் இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3 ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 9 × 2 18ன்றது ஹச்சிசிஎஃப். ஒருவேளை எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா இங்கே எல்லா வெரைட்டி ஆஃப் நம்பரும் எழுதுங்க. ஹச்சிசிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்லி காமன் வெரைட்டி ஆஃப் நம்பர், காமனாக இருக்கிற பொதுவான நம்பர் தான் நம்ம எடுத்து எழுதுவோம். எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 3 அகைன் 2 3 7. அப்போ 2 3 7 மொத்தம் 3 வெரைட்டி ஆஃப் நம்பரையும் எழுதிக்கோங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர். இங்கே 2க்கு அதிகபட்ச பவர் என்னப்பா? இங்கே 2 ஸ்கொயர், இங்கே 2 க்யூப், இங்கே 2. அப்போ 2 க்யூப் தான் நம்ம எடுத்து எழுதுவோம். இங்கே 3 ஸ்கொயர், இங்கே 3 ஸ்கொயர், இங்கே 3 ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் வச்சுக்கோங்க. 7க்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ 7 அப்படியே வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 504ன்னு கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான்ப்பா எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் அப்படின்றது டிவிசிபிலிட்டி ரூல் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்வேல் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.